சிங்கக்குட்டியும் அதன் நண்பர்களும். ஒரு பெரிய காட்டில் சிம்பா என்ற சிங்கக்குட்டி இருந்தது. சிம்பாவுக்கு ஒரு பழக்கம். யாராவது ஏதாவது தவறு செய்துவிட்டால் உடனே பயங்கரமாக கோபப்படும். அந்த கோபத்தை மனதிலேயே வைத்துக்கொண்டு யாரிடமும் பேசாமல் இருக்கும். ஒரு நாள் சிம்பா முயல்குட்டி மற்றும் யானைக்குட்டியுடன் பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது தெரியாமல் யானைக்குட்டி பந்தை வேகமாக உதைக்க அது சிம்பாவின் மூக்கில் பட்டுவிட்டது. சிம்பாவிற்கு வலித்தது. உடனே அதற்கு பயங்கர கோபம் வந்தது. நீ வேண்டுமென்றே தான் செய்தாய், உன்னோடு விளையாட மாட்டேன் என்று கத்திவிட்டு ஒரு மரத்தடியில் போய் கோபமாக அமர்ந்து கொண்டது. யானைக்குட்டியும் முயல்குட்டியும் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டும் சிம்பா சமாதானமாகவில்லை. அந்த நாள் முழுவதும் சிம்பா தனியாகவே இருந்தது. நண்பர்கள் ஜாலியாக ஆற்றில் குளிப்பதை சிம்பாவால் பார்க்க முடிந்தது. ஆனால் கோபத்தால் அதில் சேர முடியவில்லை. பசி எடுத்த போது கூட கோபத்தினால் உணவை ரசிக்க முடியவில்லை. மனதுக்குள் அவன் என்னை அடித்து விட்டான் என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருந்ததால் சிம்பாவால் நிம்மதியாக தூங்கவும் முடியவில்லை. அதை பார்த்த ஆந்தை தாத்தா சிம்பாவிடம் வந்தார். சிம்பா, கோபம் என்பது உன் கையில் இருக்கும் ஒரு சுட்ட கரி போன்றது. அதை நீ பிடித்து கொண்டிருக்கும் வரை உனக்குதான் கை சுடும். அதை தூக்கி எறிந்துவிட்டால் நீயும் நிம்மதியாக இருக்கலாம், உன் நண்பர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றார். சிம்பாவுக்கு மெதுவாக புரிய தொடங்கியது. கடிவது மற என்பதன் அர்த்தம் மற்றவர்கள் செய்த தவறை மனதிலேயே வைத்து பாராட்டாமல் அதை மறந்துவிட்டு பழகுவதுதான் நல்லது என்று தெரிந்து கொண்டது. சிம்பா உடனே ஓடி சென்று யானைக்குட்டியை கட்டி பிடித்து கொண்டது. சாரி நண்பா, நான் உன்னை மன்னித்து விட்டேன், பழைய கோபத்தை மறந்து விட்டேன் என்றது. அன்று முதல் சிம்பா எதற்கும் கோபப்படாமல் எல்லோரிடமும் அன்பாக பழகியது. நீதி, மற்றவர்கள் செய்த தவறை மன்னித்து கோபத்தை மறந்து விடுவதே சிறந்த குணம்.